உள்ளாட்சி மன்ற பொறுப்புகளில் மாற்று கட்சியினர் இருப்பதினால் மக்களுக்கு நல்ல திட்ட உதவிகள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றால்தான் மக்களை சேரும் வகையில் நலத்திட்ட உதவிகளை செய்ய முடியும் என்றும் கூறினார். என்ன பண்றதுனே தெரியல. மாற்று கட்சிக்கு என்ன விஷயத்தை எடுத்து இவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, எப்படி குறை சொல்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் ஆட்சி அமைச்சவனே முதல்ல 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பெண்களுக்கான பாதுகாப்பை குறித்து சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக சிங்கப்பெண் படை திட்டத்தை அறிவிச்சாரு. எந்த அரசு அலுவலகத்திலையும் லஞ்சம் கேட்கக்கூடாது. நேற்று பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எங்கன்னா லஞ்சம் கேட்டாருன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியின் காரணமாக தான் இன்னைக்கு பலாயிரம் பேர், பல லட்சம் பேர் தமிழக வெற்றி கழகத்தை தேடி வந்துட்டு இருக்காங்க. சோ இனி வரும் காலங்களில் நாங்க என்னதான் சட்டமன்ற உறுப்பினரானாலும் அமைச்சராக இருந்தாலும் கீழே சில பணிகளை செய்ய முடியல. அங்க இருக்கிற ஒன்றிய கவுன்சிலரோ நகராட்சி கவுன்சிலரோ இந்த மாதிரி சேர்மனோ ஒன்றிய பேரூராட்சி அந்த மாதிரி ஊராட்சி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கீழே இருந்துக்கிட்டு மேலே இருக்கிறவங்களை வேலை செய்ய விடாம அதிகாரிகளை தடுத்து நிறுத்திக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க தளபதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகளும் பாராட்டுகளும்.